சாரி மட்டும் இல்ல, கம்மல்ல இருந்து செயின்ல இருந்து எல்லாமே ஸ்பான்சர் தான். நியூஸ் முடிச்சோடனே கழட்டி கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் நாங்க. நம்ம கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா மாதிரி நீ சமைக்கல, எங்க அம்மா மாதிரி நீ சமைக்கலன்னு சொல்லிட்டே இருக்கான். அட பாவி, நீ தானடா 30 வருஷமும் அப்பா அம்மா சாப்பாட்ட சாப்பிடுற, நீ வை சாம்பார் உங்க அம்மா மாதிரி, நீ எனக்கு போடு சாப்பாடு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரியாரிட்டில நம்பர் 1ல மனைவி தான் இருக்கணும். சரி, குழந்தை பிறந்துச்சு, அப்ப இப்ப யார் நம்பர் 1ல வருவா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் 3 வயசுல இருந்து நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, 18 வருஷம் கல்வி கட்டுறீங்க. அந்த கல்வி எப்படி வேஸ்ட் அப்படி தூக்கி போட முடியுது நம்மளால? நானும் டாக்டர், என் ஒய்ஃபும் டாக்டர். நான் என்னோட கனவுகளை கண்டினியூ பண்றதுக்காக என் ஒய்ஃப் வேலையை விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஏன் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க? அப்ப ஏன் சாக்ரிஃபைஸ்ங்கிறது எப்பயுமே பெண்களுக்கானதாவே இருக்கு? ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு கூட அவர்கிட்டயே 50 ரூபா வாங்கி ஆட்டோல ஷேர் ஆட்டோல ஏறி அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போக கூடாதுல்ல? அதுக்கு கூட நம்ம கையில ஒரு காசு இருக்கணும். தலைவி லீட் ஃபவுண்டேஷன் வழங்கும் தலைவி விருதுகள் 2026. மீடியா பார்ட்னர் ரெட் நூல். எல்லாருக்கும் வணக்கங்கள். எனக்கு வந்து திண்டுக்கல் புதுசான இடமே கிடையாது. திண்டுக்கல்ல வந்து நான் 1.5 மாசம் தங்கி ஒரு படமே நடிச்சேன், தெய்வ மச்சான்னு சொல்லிட்டு. விமல் அண்ணன், பாண்டியராஜன் சார், நாங்க எல்லாரும் இங்கதான் இருந்தோமே. இங்க வத்தலகுண்டுல எந்த சந்துல என்ன கிடைக்கும், எங்க வேர்க்கடலை கிடைக்கும், எங்க மாங்காய் கிடைக்கும், மார்க்கெட்ல என்ன கிடைக்கும், எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் திண்டுக்கல். சோ மலைகளை சுத்தி நடுவுல வந்து வீடு இருக்கும், சுத்தி மலைகள் இருக்கும், ரொம்ப அழகான இடத்துல எல்லாரும் இருக்கீங்க. திண்டுக்கல்னால எங்களுக்கு வந்து வந்துட்டாங்க போயிட்டாங்க அப்படின்வாங்க. இங்க வந்து நாங்களாம் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி வந்து படங்கள்ல அப்படிதான் திண்டுக்கல்லை பார்த்திருக்கோம். பட் திண்டுக்கல் இவ்வளவு அசர்ட்டிவான பெண்கள் இருக்கீங்க, இவ்வளவு கல்வி பயின்ற பெண்கள், இவ்வளவு வந்து இண்டிபெண்டான பெண்கள் இருக்கீங்கன்றதெல்லாம் வந்து இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சூழல்ல வந்து எல்லாரையும் பாக்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இங்க வந்ததுல. அண்ட் தலைவி அவார்ட்ஸ் டீமுக்கும் வந்து பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி நீங்க வந்து அவார்ட் பண்ணிருக்கீங்க. சும்மா பண்ணுமே அப்படின்ற மாதிரி இல்லாம ரொம்ப யாருக்கு இந்த அவார்டு இங்க தேவை, யாரு எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணுவாங்கறத புரிஞ்சு ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த டைம்ல அந்த சாரி எல்லாம் ஸ்பான்சர் தான். நியூஸ் முடிச்சோடனே கழட்டி கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் நாங்க. அதுக்கு டவுட் எங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு மேம். சாரி மட்டும் இல்ல, கம்மல்ல இருந்து செயின்ல இருந்து எல்லாமே ஸ்பான்சர் தான். அதுக்கப்புறம் அதை நாங்களே பார்க்க மாட்டோம், அடுத்து வேற புடவை வரும். அந்த மாதிரி பெண்களால வந்து நிறைய முடியும். இப்ப சார் சொன்ன ஒரு சூப்பரான விஷயம் ஒண்ணு இருக்கு. சார் சொன்னாரு ஆண்களா பெண்களான்ற மாதிரி ஆயிட்டு இருக்குன்னு. அது உண்மைதான். இந்த மார்ச் மாசம் வந்தாலே நிறைய பசங்களுக்கு மண்டை சூடாயிடும். ஐயோ, இந்த மாசம் ஃபுல்லா இவங்க பயங்கர ஓவரா பண்ணுவாங்களே லேடிஸ்லாம், நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணலையா அப்போ அப்படின்ற மாதிரி. அது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ் தான். ஆண்கள் இல்லாம, அவங்க துணை இல்லாம நம்மளால நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது, நம்ம இல்லாம அவங்களால செய்ய முடியாது. இது ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ். சோ அது ரொம்ப அழகா சார் வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்ப நான் வரும்போது டிவில வந்து ஏதோ ஒரு சீரியல் ஒண்ணு ஓடிட்டு இருந்தது. நான் சீரியல் ரொம்ப பார்க்க மாட்டேன், பட் இப்ப சும்மா ஓடிட்டு இருந்தது. அதுல வந்து 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு பார்த்தா, அவளை நீ கல்யாணம் பண்ண நான் விட மாட்டேன், என்ன நீ தான் கல்யாணம் பண்ண ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இப்படிதான் காட்டிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. அந்த பொண்ணால அதுதான் முடியுமா? அந்த பொண்ணு ஒரு 25 வயசு பொண்ணா இருக்கும். அங்க பாருங்க, தீபிகான்னு ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. அந்த பொண்ணு என்ன பழைய சேனல்ல இருந்து எனக்கு தீபிகாவை தெரியும். சோ தீபிகா ஏஜ்ல தீபிகாவால என்னெல்லாம் முடியுது. சோ அவங்களால தனியா நிக்க முடியுது, சம்பாதிக்க முடியுது, வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் வெளியே வர முடியுது, வேலை செய்ய முடியுது, இண்டிபெண்டா இருக்க முடியுது. இதெல்லாம் தான் பெண்களால முடியும். ஆனா திரும்ப திரும்ப நமக்கு என்ன காட்டப்படுதுன்னா, இவங்களால இதுதான் முடியும், வேற வேலை கிடையாதா, நீ யார கல்யாணம் பண்ணுவ, உன்னை பறிச்சு நான் கல்யாணம் பண்ணும், இதெல்லாம் யோசிக்கிறதா பெண்களுக்கு நேரமா? ஆனா சீரியல்லயும் படங்கள்லயும் சில படங்கள்லயும் திரும்ப திரும்ப இதே மாதிரி காட்டி காட்டி இவ்வளவுதான் நம்மளால முடியும்ன்ற மாதிரி வச்சிருவாங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, மாமியார அத்தைன்னு கூப்பிடுறதே எல்லாரும் விட்டாச்சு. மாமியாருன்ற ஒருத்தங்கனாலே அவங்க மோசமானதா இருப்பாங்கன்னு சீரியல்ல காட்டி காட்டி எல்லாரும் அத்தைய இப்ப அம்மாவா கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அம்மாங்கிறது ஒருத்தங்க தான் ஸ்பெஷலா இருக்க முடியும். இப்போ வந்து மாமியாருக்கு அந்த பேரை கொடுத்துட்டு அத்தையை நம்ம மறந்துட்டோம். சோ இந்த மாதிரிதான் எல்லாருக்கும் பெண்கள்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு படிப்பினை கொடுக்கப்படுது. அதெல்லாம் கிடையாது. அதை விட நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். அண்ட் முக்கியமா பெண்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, இந்த காலத்து பெண்கள் கிட்ட நான் கத்துக்கிட்டது, நம்மளோட சின்ன பொண்ணுங்க அவங்க கிட்ட நான் லேர்ன் பண்ணது, அவங்க அழகா அவங்களோட பவுண்டரிஸை வரையறாங்க. நம்ம எவ்வளோ நமக்கு சுத்தி ஒரு வட்டம் வரைஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ரொம்ப நிம்மதியா இருப்போம். அதை இப்ப இருக்க ஜென்ரேஷன் நம்ம கத்துக்கலாம். இப்ப இருக்க 60 வயசுல 50 வயசுல இருக்கவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு இன்னைக்கு இருக்கு. அதை நீங்களே கத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பவுண்டரிங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போறோம், அந்த இடத்துல செருப்பு எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு வைங்களேன்.
செருப்பை கச்சா அமுச்சா கச்சா அமுச்சான்னு போட்டிருக்காங்கன்னா நம்மளும் போய் என்ன பண்ணுவோம், செருப்பு அப்படி அப்படி போட்டு உள்ள போயிடுவோம். கரெக்டா? இதே ஒரு வீட்டு வாசல்ல செருப்பு அழகா அடுக்கி வச்சிருக்காங்கன்னா நம்ம எடுத்து அந்த செருப்பு அங்க வச்சுட்டு தான் உள்ள போவோம். கரெக்டா? இதுதான் பவுண்டரி. என்ன நீ எவ்வளவு கேள்வி கேட்க முடியுங்கிற வட்டத்தை நான் வரைஞ்சுக்கிறேன். நீ என்ன இவ்வளவுதான் நெருங்க முடியும், நீ என்ன இவ்வளவுதான் கேட்க முடியும், இவ்வளவுதான் பதில் சொல்றதுக்கு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதுக்கு மேல கிடையாது அப்படிங்கிற வட்டத்தை நம்ம வரைஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. எஸ்பெஷலி இந்த வட்டம் வந்து பிறந்த வீட்டுல பெருசா இருக்காது, புகுந்த வீட்டுல போனோடனே ரொம்ப தேவைப்படுது. ஆனா அந்த வட்டத்தை புகுந்த வீட்டுல போனோடனே நம்ம வரைஞ்சா சண்டை, வீட்டுக்காரையே வரைஞ்சிட்டா சமாதானம். கரெக்டா? நான் போய் என் மாமியார்கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்க எனக்கு கேட்க கூடாது, நம்ம சொன்னா எவ்வளவு ஆட்டிடியூடுன்றவாங்க. அதுவே உங்க கணவர், அம்மா நீ அவளை அவ்வளவுதான் கேள்வி கேட்க முடியும், அதை நான் பாத்துக்கிறேன், எது வந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனையே இருக்காது. அப்போ நம்ம வட்டத்தை வரைஞ்சு பழகுனா, இதுதான் என் வட்டம்ன்றத கணவர்கிட்ட சொல்லிட்டோம்னா அவரு நமக்காக ஒரு பவுண்டரியா வரைஞ்சா அந்த வீட்டுல எப்பயுமே சந்தோஷம் இருக்கும். சைக்காலஜி நான் ஒரு 3 மந்த்ஸ் சின்ன ஒரு கோர்ஸ் படிச்சேன். அங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த விஷயத்த நான் கண்டிப்பா எங்க போனாலும் சொல்லுவேன். அது உங்களுக்கு டெஃபினட்டா தேவைப்படும். ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, இன்னொரு மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா ஆண்கள் எதை பிரியாரிட்டியா வச்சுக்கணும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவங்கதான் பாவம் மாமியாருக்கும் ஒய்ஃப்க்கும் நடுவுல மாட்டிக்கிறாங்க. அவங்க எதை பிரியாரிட்டியா வச்சுக்கணுங்கிறத சைக்காலஜில சொல்றாங்க. இது ஒண்ணும் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் எழுதுனது இல்ல, ஃபாரின்ல இருக்கிறவர் எழுதுனது. இது உலகம் முழுக்க எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு சைக்காலஜி. என்னன்னா, திருமணத்துக்கு முன்னாடி நம்பர் 1 பிளேஸ்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. நம்பர் 2ல நீங்க எதை வேணா வச்சுக்கலாம், சிஸ்டர்ஸ் வச்சுக்கலாம், உங்க வேலையை வச்சுக்கலாம், நீங்க எதை வேணா வச்சுக்கலாம். இது ஆண்களுக்கான பிரியாரிட்டி தான், எப்படி வேணா வச்சுக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரியாரிட்டில நம்பர் 1ல மனைவி தான் இருக்கணும். பிரியாரிட்டி நம்பர் 2ல பேரண்ட்ஸ் வந்துருவாங்க. தே பிகம் யோர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அவங்க உங்களோட நீட்சியான ஒரு குடும்பமா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அக்கா தங்கச்சி, அதுக்கப்புறமா தான் உங்க வேலை எல்லாமே, நண்பர்கள் எல்லாமே. சரி, குழந்தை பிறந்துருச்சு. அப்ப இப்ப யார் நம்பர் 1ல வருவா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் நம்பர் 1ல மனைவி தான் வைக்கணும். நம்பர் 2ல குழந்தைய வைக்கணும். நம்பர் 3ல அம்மா அப்பாவை வைக்கணும். நம்பர் 4ல சிஸ்டர்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாமே. இந்த பிரியாரிட்டிய எந்த ஒரு ஆண் கரெக்டா ஃபாலோ பண்றானோ அவன் வீட்டுல பிரச்சனையே வராது. நீங்க உங்க மனைவி உங்க அம்மாவை எவ்வளவு எல்லாம் பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை விட அதிகமா உங்க மனைவி உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கும். ஏன்னா நீங்க அவங்களுக்கான இடத்த கொடுத்துட்டீங்க. நீங்க அவங்களுக்கு இப்ப த்ரெட் இல்ல. அப்போ அவங்களே உங்க அம்மாவை நல்லா வச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா எல்லாரும் என்ன தெரியுமா தப்பு பண்றாங்க, கல்யாணம் ஆனாலும் ஃபர்ஸ்ட்ல அம்மா, செகண்ட்ல மனைவி. குழந்தை பிறந்தா ஃபர்ஸ்ட்ல அம்மா, செகண்ட்ல குழந்தை, தேர்ட்ல மனைவி. மனைவியை நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 தள்ளிக்கிட்டே வர வீட்டுல நிம்மதியே இருக்காது. பேரண்ட்ஸ எப்பயுமே அன்பா பாத்துக்கணும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா பிரியாரிட்டிய மனைவிக்கு முதல்ல கொடுக்கணும். எந்த குடும்பத்துல மனைவிய சார் பேசுற மாதிரி மனைவியே ஒருத்தங்க பெருமையா பேசி என் சம்பளம் என்னங்கறத டிரான்ஸ்பரண்டா மனைவிட்ட சொல்றாங்களோ அந்த குடும்பம் இதையெல்லாம் செய்யாத குடும்பங்களை விட ஒரு 10 வருஷம் முன்னாடியே முன்னேறிடும். சில அங்கிள்ஸ் இருப்பாங்க, அவங்க ஆன்டிஸ் தான் வந்து பயங்கர டாமினண்டா இருப்பாங்க. டாமினன்ட்னா நிறைய அன்பு காட்டுவாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. அவங்க பசங்க பார்த்தா ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவ்வளவு கஷ்டமான வீட்டுல இருப்பாங்க. காலேஜ் வர டைம்ல பார்த்தா அந்த பசங்க சூப்பரா படிச்சு எங்கேயோ மேல வந்து வீடு கட்டிடும் பயங்கரமா போயிருவாங்க. இந்த டாமினண்டா ஒரு அங்கிள் இருப்பார்ல, பின்னாடிதான் ஒய்ஃப் வரணும், என்ன சம்பளங்கிறத சொல்ல மாட்டாரு, எவ்வளவு செலவோ அதை மட்டும் தருவார், அதுவும் கடைக்கு போய் தான் பே பண்ணுவாரு. இந்த குடும்பம் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே 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 வந்துட்டே இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா 2 பேர் கிராஃப்லயும் அந்த அன்னோன்யமா இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் மேல இருப்பாங்க. இது ஏன்னா அவங்க மனைவிய பிரியாரிட்டில நம்பர் 1ல வச்சதுனால அந்த இடத்துக்கு வராங்க. சோ இந்த பிரியாரிட்டி எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஹைரார்கில இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. ஒருவேளை ஒரு பெண்ணா நீங்க உங்க புகுந்த வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா இந்த ஹைரார்கில உங்க கணவர் உங்க எங்க வச்சிருக்காருன்னு டிக்கு போடுங்க. நம்மள 3வது இடத்துல வச்சிருக்கானா, அதான் வச்சுக்கிறேன்டா உன்ன அப்படின்னு அவருக்கு புரிய வைங்க என்ன பண்ணுங்கிறத. அதை பொறுத்துதான் உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி உங்க வீட்டுல ட்ரீட் பண்ணப்படுறீங்க அப்படிங்கறது. அண்ட் ஸ்ருதி ஹாசன் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒரு பையன் நம்ம கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா மாதிரி நீ சமைக்கல, எங்க அம்மா மாதிரி நீ சமைக்கலன்னு சொல்லிட்டே இருக்கான். அட பாவி, நீதாடா 30 வருஷமா உங்க அப்பா அம்மா சாப்பாட்டை சாப்பிடுற, அப்ப நீதான் உங்க அம்மா மாதிரி சமைக்க முடியும், உனக்குதான் அந்த டேஸ்ட் என்னன்னு தெரியும். நான் வேற வீட்டுல பிறந்தேன், அங்க 30 வருஷம் எங்க அம்மா சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தேன், நான் எப்படி உங்க அம்மா மாதிரி சாம்பார் வைக்க முடியும்? நீ வை சாம்பார் உங்க அம்மா மாதிரி, நீ எனக்கு போடு சாப்பாடு, நான் எங்க அம்மா மாதிரி வேணும் அந்த டேஸ்ட்ல உனக்கு சமைச்சு தரேன். இத ஸ்ருதி ஹாசன் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொன்னாங்க. சோ அதை இங்க மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் நிறைய வீடுகள்ல பார்த்தா செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கறத ஏதோ ஒரு பொருள் மேல இருந்து எடுப்பாங்க.
இப்போ உங்க வீட்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு வைங்களேன். நீங்க என்ன நினைப்பீங்க? ச்சே! என் கணவர் வந்து எப்ப பார்த்தாலும் அம்மாக்கு சப்போர்ட் பண்றாரு. எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. இவரு கரெக்ட்டா அ பேசாதனால தான் வீட்ல பிரச்சனை நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னா, உங்க மாமனார் தான். உங்க மாமனார் தான் அத்தனைக்கும் காரணமா இருப்பாரு. ஏன்னா, உங்க மாமியார கல்யாணம் பண்ணிட்டு, உங்க மாமனார், உங்க மாமியாருக்கு தேவையான இமோஷனல் சப்போர்ட்ட குடுத்தே இருக்க மாட்டாரு. மீசைய முறுக்குவாரு, வந்தோனே சாப்பாடு போடுவாங்க, சாப்பிடுவாரு, கைய கழுவாரு, தட்ட எடுக்க மாட்டாரு, நேரா போய் தூங்கிருவாரு. உங்க மனைவி தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களோட மாமியார். அப்ப அவங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் ஒரு கணவர் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைச்சிருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க? பரவால்ல, என் குழந்தை இருக்குல்ல, அது எனக்கு எல்லாத்தையும் குடுக்க போது. அது மேல அன்ப வைக்கிறேன் அப்படின்னு எல்லா அன்பையும் நம்ம வீட்டுக்கார் மேல வச்சுருவாங்க. வச்சுட்டு கடைசில ஐயையோ! நான் வளர்த்த குழந்தைய இப்படி இழுத்துட்டு போயிட்டாளேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. சோ இந்த மாரி இமோஷனலி அன்அவைலபிளா இல்லாம, எந்த மாமியார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ, அவங்க வந்து அடுத்த பசங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அதனால எப்பயுமே நம்ம ஒரு மாமியார் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு 20, 30 வருஷம் கழிச்சு நம்ம அப்படி ஒருத்தங்களா இல்லாம இருக்கணும்னா, நம்ம நம்ம கிட்ட இருந்தே அன்பு எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்தே யாரும் இல்லனாலும் நான் ஹேப்பியா இருப்பேன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடணும். நான் என் பையன் இருந்தா தான் ஹேப்பியா இருப்பேன். நான் இந்த வேலை இருந்தா தான் என்ன சும்மா இங்க விட்டா கூட ஹேப்பியா இருப்பேன். நான் வேலைக்கு போறேன். என் கையில காசு இருக்கு. நான் எனக்கு புடிச்சத செஞ்சுக்கிறேன். நான் ஒரு பவுனு தாயின் தாய்க்கிழவி மாரி வாழ்ந்துட்டு போயிட்டோம்னு வைங்களேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. சோ அங்க தான் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வருது. ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு கூட அவர்கிட்டயே ரூ. 50 வாங்கி ஆட்டோல ஷேர் ஆட்டோல ஏறி அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போக கூடாதுல்ல. அதுக்கு கூட நம்ம கையில ஒரு காசு இருக்கணும். அவர் ரூ. 1,00,00,000 சம்பாதிக்கிற கோடீஸ்வரனா இருந்தாலும், நான் உழைச்ச காசுல என் கையில ஒரு ரூ. 5,000 இருக்குங்கிறத விட, எது மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு சந்தோஷத்த குடுத்துற முடியும்? சோ பினான்சியல் இண்டிபெண்டன்சி ரொம்ப ரொம்ப அவசியம். சோ நம்ம கண்ணகி மேம் வந்திருந்தாங்க இங்க. சோ அவங்க வந்து நிஜமா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்கம்மா. அதாவது உயிரற்ற விஷயங்கள மட்டும் போடுற இடத்துல, இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போட வேலை செஞ்சு, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா நீங்க நிக்கிறீங்க. அதுக்கு வந்து அதுவும் யாரும் இல்லனாலும் நான் நிப்பேன்டா. நீ யாரு எனக்கு சோறு போட? எனக்கு கை இருக்கு, வேலை செய்றேன். எனக்கு நான் சோறு போடுறேன். என் புள்ளைங்களுக்கு நான் சோறு போட்டுக்கிறேன்னு இருந்தீங்க. நீங்க சொர்ணாக்கவே தான். நான் சொல்றேன். அதுக்கும் மேல. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். சோ அந்த மாதிரி எதுக்குமே யாரையுமே எதிர்பார்க்காம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா, நம்ம எமோஷன்ஸ் எடுத்துட்டு போய் எங்கேயுமே வைக்க மாட்டோம். அண்ட் இப்படி பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாம போறது இருக்கு இல்லையா? அதை விட ஒரு கொடூரம் எதுவுமே இல்ல. இப்போ சாப்பாடு சாப்பிடுறோம். அந்த சாப்பாட வேஸ்ட் பண்ணும்போது என்ன தோணுது? ஐயோ! 3 மாசம் இந்த அரிசி விளையறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். அத எடுத்துட்டு போய் இப்படி தூக்கி போடுறாங்களே! தோணுமா? தோணாதா? அப்ப 3 மாசம் ஒரு அரிசி விளைஞ்சத சாதமாக்கி, அத சாப்பிட முடியாம கொட்டும்போது மனசு வலிக்குதுல்ல. 18 வருஷம் ஓட ஆரம்பிச்சு 1 வயசுல இருந்து 3 வயசுல இருந்து நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க. 18 வருஷம் கல்வி கற்றீங்க. அந்த கல்வி எப்படி வேஸ்ட்டா அப்படி தூக்கி போட முடியுது நம்மளால? அது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். அப்ப அந்த கல்விக்கு என்ன பயன் இருக்கு? கல்வி கற்றுக்கிறதே பொருள் ஈட்டுறதுக்கு தான். இந்த காலகட்டத்துல கல்விங்கிறது சமத்துவத்தை படிக்கணும், எல்லாரையும் சமமா நடத்தணும், அதெல்லாம் இருக்கு. அப்ப படிக்காதவங்க யாரையும் சமமா நடத்தவே மாட்டாங்களா? படிச்சவங்க எல்லாரையும் சமமா நடத்திடுறாங்களா? அப்ப அது வந்து நம்மளோட சொல்லிக் கொடுக்கறதுல இருந்தே வந்துருது. ஆனா பொருள் ஈட்டணுங்கிறது தான் முக்கியம். அந்த காலத்துல இருந்தே பெண்கள் படிக்கிறாங்க. ஆனா எப்ப முன்னேற்றம் வரும்னா, எல்லா பொண்ணு கையிலயும் காசு இருக்கும்போது தான் ஒரு நாடாவே அந்த இடத்துல முன்னேற்றமே வரும். சோ பொண்ணுங்கிட்ட பொருளாதாரம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை யாருக்காகவும் விட்டுறாதீங்க. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் வந்து ஒரு டாக்டர் சொன்னார் ஒரு நாள். நானும் டாக்டர், என் ஒய்ஃபும் டாக்டர். நான் என்னோட கனவுகளை கண்டினியூ பண்றதுக்காக என் ஒய்ஃப் வேலையை விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஏன் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. அவங்க டாக்டர் வேலையை கண்டினியூ பண்ணிருக்கட்டுமே. அப்ப ஏன் சாக்ரிஃபைஸ்ங்கிறது எப்பயுமே பெண்களுக்கானதாவே இருக்கு? முதல்ல அந்த குளோரிபிகேஷனே நம்ம ஸ்டாப் பண்ணணும். யாராவது ஒருத்தர் வந்து அவங்க எனக்காக தியாகம் பண்ணாங்க. இது வேற எனக்கு இந்த தியாகி பட்டெல்லாம் வேணாம். என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு என்னைக்கு இருக்கீங்களோ அன்னைக்கு தான் திரும்பி பார்க்கும்போது நம்மளும் ஒரு லைஃப் வாழணும்ன்றது இருக்கும். எப்பயுமே இவங்க இல்லத்தரசி அப்படின்னு பேரை மாத்திட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா நல்லா இல்லையாமா. இல்லத்தரசி ஹோம் மேக்கர்னு சொன்னா நல்லா இருக்காமா. ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் நீங்க தான் பாத்திரம் தேய்க்கணும். ஹோம் மேக்கர்னால நீங்க தான் பாத்திரம் தேய்க்கணும். ஹவுஸ் ஒய்ஃப்னால நீங்க தான் கக்கூஸ் கழுவணும். ஹோம் மேக்கர்னு சொன்னா நீங்க தான் கக்கூஸ் கழுவணும். ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னால் நீங்க தான் வீட்டுக்கு ஜட்டி துவைக்கணும். ஹோம் மேக்கர்னு சொன்னாலும் நீங்க தான் ஜட்டி. வேலையில தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கா? பேரை மட்டும் மாத்தினால என்ன ஆக போகுது? சரிப்பா, இனிமே நீங்க பேரை மாத்திக்கோங்க. இல்ல தரசன் வச்சுக்கோங்க. உங்களால இருக்க முடியுமா? அப்ப யார் அவங்களால ஒரு ஒரு ஆணால செய்ய முடியாதத ஏன் இவங்க மட்டும் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க? அதுவும் கல்வி இருந்தும்.
நான் இஷ்டப்பட்டு நான் என் வீட்ல இருக்க ஆசைப்படுறேன். அதுல என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லங்கும்போது அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு கல்விய சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சு எப்பயுமே வீட்ல இருக்க வைக்கிறாங்கன்னா, அத உடைச்சு எறிஞ்சு வர வேண்டிய அவசியம் கண்டிப்பா பெண்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா, உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் எது தெரியுமா? இப்போ இருக்க இஸ்ரேல், ஈரான் போரெல்லாம் கிடையாது. உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் வார்த்தை ஒண்ணு இருக்கு. உத்தியோகம் புருஷ லட்சணம். காலங்காலமா சொல்றாங்களா? ஏன் சொல்றாங்க? உத்தியோகம் போனா கையில காசு வரும். கையில காசு வந்தா அவங்க கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும். இப்ப குடும்பத்தோட கண்ட்ரோல்ங்கிறது பொருளாதாரம் யார்ட்ட இருக்கோ அவங்க கிட்ட இருக்கணுங்கிறதுனால தான் உத்தியோகம் புருஷ லட்சணமா இருக்கு. ஏன் பொண்டாட்டி லட்சணமா இருக்க கூடாதா? ஏன் படிச்சு பொண்டாட்டிங்கலாம் வேலைக்கு போக கூடாதா? ஏன் அவங்க கையில கண்ட்ரோல் வரட்டுமே? அவங்க காசு செலவு பண்ணட்டுமே. வீட்டுக்கு பீரோ வாங்கணுமா, கட்டல் வாங்கணுமா, அவங்க காசு செலவு பண்ணட்டும். ஏசி வாங்கணுமா, அவங்க காசு செலவு பண்ணட்டும். நகை வேணுமா, அவங்க காசு செலவு பண்ணட்டும். ஏன்னா அங்க கண்ட்ரோல் போயிடும்ன்றதுக்காக உத்தியோகம் புருஷ லட்சணம் காலங்காலமா இப்படியே உட்கார வச்சிருக்காங்க. அதனால எத குளோரிஃபை பண்ணாலும் நம்பாதீங்க. எத குளோரிஃபை பண்ணாலும் காலங்காலமா அடிமைப்படுத்தப்படணுங்கிறதுக்காக செய்யற விஷயங்களா தான் இருக்கும். அத உடைச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இங்க ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. முக்கியமா என்னோட பாட்டி ஒருத்தங்க சொல்லுவாங்க. அவங்களோட பொண்ணு என்னோட அத்தை. அவங்க வந்து காலையில பையனுக்கு வந்து டிஃபன் செய்வாங்களாமா. தோசை, இட்லி எல்லாம் செய்வாங்களாமா. மதியம் வந்து தனியா ஒரு லஞ்ச் கட்டி கொடுப்பாங்களாமா. அது அவ்வளவு பெருமையா எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. என் பொண்ணு காலையில இட்லி செய்வா, தோசை செய்வா, தனியா டிஃபன் செய்வா, தனியா லஞ்ச் செய்வா, கட்டி கொடுப்பா. இப்ப வரைக்கும் அந்த பையன் வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவங்க காலையில இட்லி செய்றாங்க, மதியம் லஞ்ச் செய்றாங்க. எதுவுமே சேஞ்ச் ஆகல. எதை குளோரிஃபை பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல. இத குளோரிஃபை பண்றதுனால திரும்ப திரும்ப இதையே தான் செஞ்சுட்டு இருப்போம். என் பொண்ணு வேலைக்கும் போவா, வீட்டையும் பார்த்துப்பா. அப்ப 2யும் நீயே செய்யின்றாங்க. திரும்ப திரும்ப அதை குளோரிஃபை பண்றதுனால திரும்ப திரும்ப அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எதை குளோரிஃபை பண்ணாலும் நம்பவே நம்பாதீங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செய்யறேன். என்னை இப்படியெல்லாம் உட்கார வைக்க முடியாது. எனக்கு இஷ்டப்பட்டதை நான் செஞ்சுக்கிறேன். பரவாயில்ல, வீட்டுக்கு ஒரு மெய்டு போட்டுக்கிறேன். இதனால எனக்கு ஒரு 20,000 சம்பளம் நாளைக்கு கூட வருமா? அவங்களுக்கு ஒரு 3,000 கொடுக்கறதுனால ஒண்ணும் ஆயிட போறது இல்ல. என்ன மாதிரி இன்னொரு பெண்ணுக்கு நான் வேலையும் கொடுக்கிற சந்தோஷமும் எனக்கு இருக்குமா? அது பரவாயில்லன்னு இததான் நீ செய்யணுங்கிறது எதெல்லாம் கட்டமைக்கிறாங்களோ அதெல்லாம் உடைச்செறிஞ்சு அது இன்னொருத்தரை செய்ய விட்டுட்டு உங்களோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிறைய பொருள் ஈட்டுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பணத்தாசை மாதிரி சொல்லல. நமக்குன்னு ஒரு சுய மரியாதை, சுய கௌரவம் இருக்கணும்னா கையில காசு இருக்கணும். தாய்க்கிழவில சொல்ற மாதிரி காசு நிம்மதியை கொடுக்குமா, சந்தோஷத்தை கொடுக்குமாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா வீட்ல மிகப்பெரிய சுயமரியாதையை உங்க காசு உங்களுக்கு என்னைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்களும் செஞ்சு உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் பெண்ணா நீங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஆசை. ஆல்ரெடி அப்படிதான் இருக்கீங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய மேடையில எல்லாரும் நிக்கிறீங்க. இதை நீங்க மற்றவங்களுக்கும் சொல்லணும், மற்றவங்களை மேல ஏத்தி விடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. சோ மோஸ்ட்லி இங்க நிறைய பெண்கள் இருக்கிறதுனால சோ குடும்பங்கள் இதை சார்ந்து பேசணும்னு நினைச்சேன். தேங்க்யூ சோ மச் இந்த ஈவென்ட்க்கு என்ன கூப்பிட்டதுக்காக. நன்றிகள்.